இந்நாள் பொன்னாள் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். இன்றைய நாள் மே 22ஆம் தேதி 2026 வெள்ளிக்கிழமை. பராபவ வருடம் வைகாசி மாதம் 8ஆம் திருநாள், ஆயில்ய நட்சத்திரம், கடகராசி, சஷ்டி திதி. முருகப்பெருமான மனசார வணங்கக்கூடிய பலன் பெறக்கூடிய ஒரு திதிகளில் சஷ்டி திதி. என்னதான் நாத்திகம் பேசினாலும் சரி, முருகனை இல்லைன்னு மட்டும் சொல்லுங்கள் பார்க்கலாம். முருகப்பெருமான அந்தளவுக்கு வழிபாடு செய்யக்கூடிய திதி. ஒரு விஷயம் உங்களுக்கு நடக்கணும், இது எனக்கு நடக்கவே மாட்டேங்குது, ஒரே பிரச்சனையாகவே இருக்குது அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்கள் எந்த விஷயமா இருந்தாலும் சரி, சஷ்டி திதி அன்னைக்கு நீங்கள் முருகனை மனசார வணங்கி ஒரு வேளை நீங்கள் சாப்பிடுவாங்க. நான் சொல்கிறது காலையிலையோ இல்லை மத்தியானமோ சாப்பிடாமல் முருகனை மனசார நீங்கள் வணங்கி அதுக்கப்புறம் சுவாமிக்கு படைச்சிட்டு சாப்பிடுங்க. முருகப்பெருமான் கண்டிப்பாக அருள் புரிவார். எல்லாருடைய ஹெல்த்தும் சரி, என்னதான் பிரச்சனை வந்தாலும் அதை ஜெயிக்கக்கூடிய வல்லமை செவ்வாயோடைய ரூபத்தில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான், அதுவும் திருச்செந்தூர் முருகப்பெருமானுக்கு வெற்றி. அதனால் அவரை பிடிச்சிக்கங்க, எல்லாமே நல்லபடியாக நடக்கும். இன்றைய நாள் தனுர் ராசி அல்லது தனுர் லக்னம், உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய நாள் சந்திராஷ்டமம். சிறிதளவு காலையிலே கொஞ்சோண்டு தயிரில் சர்க்கரை கலந்து சாப்பிட்டு போங்க, மன நிம்மதியை கொடுக்கும். மேஷ ராசி அல்லது மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அற்புதமான நாள் சொல்லலாம். வெறும் இன்னும் ஒரு வாரம்தான், 10 நாள் தான் இருக்குது. ஒரு பயிற்சி ஆட இருக்குது. சந்திரன் உச்சபலத்தில் ஆயில்ய நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்வார். பேசிக்கலாக குழந்தைகளுக்கு, படிக்கக்கூடிய மாணவ செல்வங்களுக்கு, வங்கிகளில் பணிபுரியக்கூடிய நபர்களுக்கு, கணக்கு பார்க்கக்கூடிய நபர்களுக்கு, யாரெல்லாம் டீச்சிங்கில் இருக்கீங்களோ அவங்களுக்கெல்லாம் ஆல்ரெடி யோகா ஆரம்பிச்செடுத்து இன்னியுமே நல்லா இருக்கக்கூடிய அருமையான நாள். ஒரு விஷயத்தையுமே கணக்கு பார்த்து கரெக்டாக முடிக்கக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கப்படுறது. மெயினாக சத்யநாராயண சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் பச்சை நிறம். ரிஷப ராசியில் ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு புது விஷயங்களை எடுத்து நாம் சாதிக்கக்கூடிய நாள். எதையுமே ஈஸியாக முடிக்கக்கூடிய தன்னம்பிக்கை பிறக்கக்கூடிய நாள். எந்த ஒரு வேதனையாக இருந்தாலும் சரி, அதெல்லாம் நிவர்த்தியாகும். மனசை ரொம்ப சந்தோஷப்படுவீங்க. தேவையே இல்லாத மன சங்கல்பம், பிரச்சனைகள், இதெல்லாமே அந்த சஞ்சலம் நான் சொல்கிறது அதெல்லாம் நிவர்த்தியாகும். நிறைய பேருக்கு நல்ல விஷயங்களை 10 பேருக்கு சொல்லக்கூடிய அற்புதமான நாள். மெயினாக இந்த மாதிரி நாட்களில் அண்ணன் தம்பி கூடலாம் ரொம்ப க்ளோஸாக இருப்பீங்க. ஒரு முக்கியமான விஷயம் இந்த நாள் நடக்க போகிறது, அது உங்களுக்கு சாதகமாக முடியக்கூடிய அற்புதமான நாள். அயோத்தியா ராமன் வழிபாடு. ராமாய ராமபத்ராய ராமச்சந்திராய வேதசே ரகுநாதாய நாதாய சீதாயா பதையே நமஹ அப்படின்னு ராமபிரானை வழிபாடு பண்ணுங்கள். ஹெல்த் மட்டும் கிடையாது, எல்லாமே நல்லாயிருக்கும். ஆரஞ்சு நிறத்தை யூஸ் பண்ணுங்கள். மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு தனப்பிராப்தம் கைகூடும். பொருளாதாரத்தில் முன்னேற்றத்தை கண்டிப்பாக கொடுக்கும். நல்ல விஷயங்களை 4 பேருக்கு சொல்லும்போது நல்ல விஷயங்கள் நமக்கு நல்லது நடக்கும். 10 பேருக்கு நீங்கள் உதவிகரமாக இருக்கக்கூடிய நாள். உங்கள் அறிவுரை மற்றவங்களுக்கு ரொம்ப பெரிய அளவுக்கு சாதகமாக இருக்கும். அதோட பெரிய புண்ணியம் நீங்கள் சம்பாதிப்பீங்க. மனசு சந்தோஷப்படும். அதாவது சின்ன சின்ன வியாபாரம் பண்ணக்கூடிய நபர்களுக்கு நல்ல வியாபாரமாகவும் லாபங்கள் பார்க்கக்கூடிய, உங்களுடைய பேச்சின் மூலியமாக வசீகரத்தன்மையை நீங்கள் ஈர்க்கக்கூடிய அற்புதமான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஸ்ரீமன் நாராயணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் பிங்க் நிறம். கடக ராசி அல்லது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வெற்றி கொடுக்கக்கூடிய நாள். சனி புதன் காம்பினேஷன். பொதுவாகவே நிறைய வீட்டில் கடன் தீரும். முதல் விஷயம் வண்டி கடன், 2வது விஷயம் லேண்டு, வீடுக்கான கடன், இதெல்லாம் தீரும். தாயாருடைய ஹெல்த்தில் ஏதாவது ஸ்கின் ப்ராப்ளம், நரம்பு ப்ராப்ளம்லாம் இருந்ததுன்னா இந்த நாள் தீரக்கூடிய வகையில் முருகப்பெருமானுடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக இருக்கக்கூடிய நாள். முருகனை வணங்கினீங்கன்னா போகிறோம், எல்லாமே எதிரியாக இருக்கிறவங்க கூட நட்பாக மாறிடும். அந்தளவுக்கு நன்மைகள் கொடுக்கக்கூடிய அற்புதமான நாளாக இந்த நாள் இருக்க போகிறது. பச்சை நிறத்தை யூஸ் பண்ணு. சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு சாக்ஷாத் அந்த அனந்த பத்மநாபனுடைய அனுகிரகம் இன்றைய நாள் பரிபூர்ணமாக இருக்குது. ரொம்ப நாளாக தள்ளி போயிட்டு இருந்த காரியம் இன்றைய நாள் நடக்கும். ஒரு சில பேருக்கு மத்தியானத்துக்கு அப்புறம் நல்லாயிருக்கும். எதுவாக இருந்தாலும் சரி, இன்றைய நாள் சாப்பாடுங்கிறது மிக முக்கியம். ஏன் சாப்பாடு முக்கியம்? தள்ளி போய் சாப்பிட்றதுனால உடம்பு ஹெல்த் பாதிக்கும். இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் விரயஸ்தானத்தில் உட்காந்துருக்கனால நம்ம எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் பார்த்து அனுசரித்து ஹேண்டில் பண்ணுறது, எல்லாமே தள்ளி போய் நடக்கும். அதனால் கொஞ்சம் நீங்கள் பார்த்து கொள்வது நல்லது. அவசியம் இல்லாத டென்ஷன், அவசியம் இல்லாத கோபம், இதெல்லாம் விட்டுட்டிங்கனாவே எல்லாமே நல்லபடியாக நடக்கும். எல்லாமே நல்லபடியாக நடக்கும்னா இந்த நாள் எந்த ரகசியமே வெளியே சொல்லக்கூடாது. யதார்த்தத்தன்மையை மறந்தால் சிம்மராசி நண்பர்கள் ரொம்ப அற்புதமாக இருப்பீங்க. ஃபேமிலிக்குள்ளே எல்லா பிரச்சனையுமே இருக்கும். இன்றைய நாள் அது யாரோ ஒரு ஃப்ரெண்டு வராங்கங்கிறனால அது எல்லாத்தையும் ஓப்பனாக சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. இன்றைய நாளை மட்டும் அதை மட்டும் பார்த்துங்க, மற்றபடி எல்லாமே நல்லாயிருக்கும். மெயினாக
அனந்த பத்மநாபன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். தாமரை நிறத்தை யூஸ் பண்ணுங்க. கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மிகப்பெரிய லாபங்கள் ஈட்டக்கூடிய நாள். நிறைய பேருக்கு சர்டிஃபிகேட் வரும், பாராட்டு சான்றிதழ்கள் வரும், சில பேருக்கு இன்க்ரிமெண்ட் லெட்டர் வரும், இந்த மாதிரி பெரிய ப்ரமோஷன் லெட்டர் இல்லைன்னா ஆஃபர் லெட்டர், இந்த மாதிரி எழுத்துப்பூர்வமாக சில விஷயங்கள் வீட்டுக்கு வரக்கூடிய, ஒரு சில பேர் பத்திரம் கூட பதிஞ்சு அது கைக்கு வரக்கூடிய வாய்ப்பு கூட இருக்குது. இதெல்லாமே இன்றைய நாள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அமோகமாக இருக்குது. இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் மிக முக்கியமாக ரங்கநாத சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் வெள்ளை நிறம். துலாம் ராசியில் துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வேலையில் நிரந்தரமாக ஒரு சில காரியங்கள் நல்லது நடக்கும். மிக முக்கியமான காரியங்கள் நல்லது நடக்கும். பொருளில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நிவர்த்தியாகும். மனசு எந்த பிரச்சனையாக இருந்தாலும் ஈஸியாக முடியும். முக்கியமான முடிவுகள் எல்லாமே சாதகமாக நடக்கும். அமோகமான நாள். பெரிய சந்தோஷம் இருக்கும். என்ன விஷயமா இருந்தாலும் இந்த 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த சந்திரன் என்ன பண்ணுறாரு, ஆயில்ய நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்கிறார். அதனால் இன்றைய நாள் பெரிய அளவுக்கு வேலையில் கெட்டிக்காரத்தனத்தை காட்டுவீங்க, மூளையை காட்டுவீங்க. அதனால் எல்லாருமே நீங்கள் சொல்லக்கூடிய விஷயத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு நிர்பந்தம் இருக்கும். அதுமாதிரி கணக்கு, ஆடிட்டிங்கு, அக்கௌண்ட்ஸ் சம்மந்தப்பட்ட துறை, எழுத்து, ஓவியம், டிசைன் எதுவாக இருந்தாலும் சரி பட்டைய கலப்பக்கூடிய அற்புதமான நாள். இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் அந்த லக்ஷ்மி ஹஜக்ரீவருடைய அனுகிரகம் அந்தளவுக்கு நன்னா இருக்குது. ஹஜக்ரீவே திவாதினம் நரம் முஞ்சன் திபாபாணி தரித்திரம் இவ யோசித்தோம். தரித்திரம் அதாவது வீட்டில் சாப்பாட்டுக்கே வழி இல்லை, சிங்கிள் டீக்கு வழி இல்லை சார்ன்னு சொல்லக்கூடிய நிலைமை இருந்தாலும் ஹயக்ரீவை பிடிச்சோன்னா அந்த மோசமான நிலைமைகளில் நம்ம வெளியே வருவோம். நன்னா இருப்பீங்க. டார்க் கிரீன் யூஸ் பண்ணுங்க. விருச்சிக ராசி அல்லது விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பாக்யஸ்தானத்தில் சந்திரன் இவ்வளோ பலமாக இருக்கார். தாயாருடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக இருக்குது. அம்மாவுடைய அனுகிரகம் ரொம்ப நல்லா இருக்குது. எல்லாருமே உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள். சப்போர்ட் பயங்கரமாக பண்ணுவாங்க. முக்கியமான பிரயாணங்கள், நட்பு, உதவி தேடி வரும். நீங்கள் போய் ஒரு விஷயத்தை கேட்டால் கூட சம்டைம்ஸ் நடக்காமல் போகலாம். இன்றைய நாளை பொறுத்தவரைக்கும் எல்லாமே தானாக நடக்கும். நல்லா இருப்பீங்க. மிக முக்கியமான விஷயங்கள் எல்லாமே சாதகமாக முடியக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கப்படுது. மெயினாக பெருமாள் வழிபாடு, அனந்த சயனன் வழிபாடு, ஸ்ரீனிவாசன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் பச்சை நிறம். தனுர் ராசியில் தனுர் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கண்டிப்பாக there is a change that is required. எந்த விஷயமா இருந்தாலும் கண்டிப்பாக மாற்றங்கள் தேவைப்படும். இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் மாற்றங்கள் அப்படிங்கிறது யாருனாலையும் மாற்ற முடியாது, நடந்தே தீரும். நல்ல விஷயங்கள் நிறையா நடக்கும். பொறுமை மட்டும் இருந்தால் போதும். எல்லாமே உங்களுக்கு நல்லபடியாக தீர்வோடு நடக்கும். அமோகமான நாள். இந்த நாளை பொறுத்த வரைக்கும் அவசரப்படாமல் இருங்க. கையெழுத்து போடும்போது டாக்குமெண்டேஷனை தெளிவாக படிச்சுட்டு பாருங்கள். தாயாரோடைய கொஞ்சம் ஹெல்த்லாம் பிரச்சனை இருக்கும்போது மாத்திரைலாம் எழுதி கொடுப்பாங்க. அதெல்லாம் கரெக்டாக பார்த்து வாங்குங்க. தவறு ஏற்படக்கூடிய, பிழை ஏற்படக்கூடிய, கால்குலேஷனில் மிஸ்டேக் பண்ணக்கூடிய நாளாக இருக்கப்படுறது கவனம் தேவை. இந்த நாளை பொறுத்த வரைக்கும் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் கோயிலுக்கு போய் சுவாமி இந்த தீர்த்தம், துளசி தீர்த்தம் சாப்பிட்டு போங்க. எல்லாமே நல்லாயிருக்கும். ப்ரௌன் கலர் யூஸ் பண்ணுங்க. மகர ராசியில் இது மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு யோகமான நாள். ஜம்முன்னு இருக்கும். எந்த கவலையும் இல்லை, எந்த டென்ஷனும் இல்லை. பிளான் பண்ண மாதிரி நடக்கும். உங்களுக்கு தைரியமாக இருக்கும். புதன் பார்வை பார்க்குற மாதிரி, அதாவது சந்திரன் நின்ற நட்சத்திரம் புதன்னா சாட்சாத் அந்த அறிவு கூர்மை கொடுக்கக்கூடிய ஒரு பிளானெட்டு, கிரகம் உங்களை பார்த்துன்னா எப்படி இருக்கும், அந்த அளவுக்கு நல்லா இருப்பீங்க. மற்றவங்களுடைய அறிவுரை நல்லா வேலை செய்யும். நண்பர்கள் நல்லா அமைவாங்க. இன்றைய நாள் நீங்கள் பார்க்குற விஷயம்லாம் நல்லபடியாக முடியும். மற்றவர்களால் நமக்கு லாபங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு பொன்னான நாளாக இருக்கப்படுது. ஏரி காத்த ராமன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் பொன்னு. கும்ப ராசி அல்லது கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இன்றைய நாள் எலக்ட்ரானிக்கல் சம்பந்தப்பட்ட வேலைகள் இருக்கக்கூடிய நபர்கள், டெஸ்டிங் துறைகள் இருக்கக்கூடிய நபர்கள், எழுத்து பணியில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு யோகத்தை கொடுக்கும். கணவனாக இருந்தால் மனைவிக்கு இன்றைய நாள் நல்ல நாள். பொருளாதாரத்தில் முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய நாள். ஆஃபீஸில் பணிச்சுமை ஜாஸ்தியாக இருந்தாலும் அதுக்கான அங்கீகாரமும் ஒரு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டியும் சேர்ந்து வரக்கூடிய பொன்னான நாள். கடன் கண்டிப்பாக கட்டுவீங்க. இஎம்ஐ மூலியமாக ஒரு கடன் நடக்கக்கூடிய அற்புதமான நாள். நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். தைரியமாக இருங்க. பிளான் பண்ணது எல்லாமே நல்லபடியாக நடக்கும். அமோகமான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஸ்ரீமன் நாராயணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் பிங்க் நிறம். மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு சந்தோஷமான நாள். ஒரு விஷயத்தை முடிவுக்கு கொண்டு வரக்கூடிய நாள். தெய்வ அனுகிரகம் நிறைஞ்சு இருக்கக்கூடிய நாள். மீடியா தொழிலில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு, எழுத்தாளர்களுக்கு, ஓவியத்தில் இருக்கிறவங்களுக்கு, அரசில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு, பாலிடிக்ஸில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு பெரிய மாற்றங்களை நீங்கள் காணக்கூடிய நாள்.
இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு என்ன பிளான் இருக்கோ அது அப்படியே நடக்கும். நிறைய பேருடைய ஆற்றுல பூஜை புனஸ்காரம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணக்கூடிய அற்புதமான நாள். ஏகப்பட்ட நல்ல விஷயங்களை தாராளமாக செய்யக்கூடிய, தைரியமாக முடிக்கக்கூடிய அற்புதமான நாள். இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் சாட்சாத் பெருமாள் வழிபாடு, உப்பிலியப்பன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் பிங்க் நிறம். இன்றைய நாள் யார் யாருக்கு நன்னா இருக்கு அப்படின்னு கேட்டால், மகர ராசி, அதே மாதிரி விருச்சிக ராசி, மீன ராசி நண்பர்களுக்கு ரொம்ப நன்னா இருக்குது. மற்ற எல்லாருக்குமே இன்றைய நாள் நல்ல விஷயங்களே நிறையா நடக்கும். எல்லாருடைய ஆரோக்கியமும் நல்லா இருக்கும். பிளான்ஸ் எல்லாம் கரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணணும்னு சொல்லி எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன். சர்வே ஜனா சுகினோ பவந்து, சமஸ்த சன்மங்களாணி பவன் திரோணகுண்வந்து. ததாஸ்து. நன்றி, வணக்கம்.